சாயிரம். நமது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சற்றே விலக்கி வைத்து விடலாம். ஓய்வெடுக்கலாம், நிதானமாக யோசிக்கலாம், பின் செயல்பட துவங்கலாம். அப்பொழுது எந்தவிதமான பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாம் சுபமாக முடியும். பிரச்சனைக்கான தீர்வும் கிடைக்கும். நிதானம் ஒன்றே நம்மை நல்வழிக்கு அழைத்து செல்லும் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாகவே இருக்கும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, காலையிலிருந்து ஒரு நல்ல செய்தி, உனக்கான தீர்வை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். இது உன் வாழ்வுக்கு தேவையான முக்கியமான ஒன்றுதான். உன் பிரச்சனைக்கான தீர்வு என்னிடம் இருக்கிறது. ஆம் குழந்தையே, உன்னை ஆட்டுவித்த மிகப்பெரிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. அதுவரை விரக்தியடையாமல் சிலவற்றை உன்னால் சுயமாக செய்ய முடியும் என்பதை நீ அறிந்து கொள்ளவே முடியாது. உன் பிரச்சனைகள் மூலமாகத்தான் நீ வளர்கிறாய் என்பதை புரிந்து கொள். அனைத்தையுமே சுயமாக நீ செய்ய முடியாது என்பதை அறிந்து கொள்ளவே முடியாது. இதுதான் வெற்றியின் ரகசியம். எது நடந்தாலும் கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் தான் வெற்றியின் ரகசியம். சோதனைகள் இல்லாத வாழ்வே இல்லை. சோதனைகள் வந்தால்தான் அந்த சோதனைகளிலிருந்து எப்படி வெளிவரலாம் என்ற சிந்தனை ஒரு மனதில் எழும். சோகம் எதற்காகவும் உனக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சோதனைகள் இல்லை என்றால் சாதனைகளே இருக்காது. சோகங்களை சிதைத்துவிடு, உன் மனபாரத்தையெல்லாம் நீக்கிவிடு, உன் கண்ணீரை அப்படியே கரைத்துவிடு. சாதனை செய்து கொண்டே இருப்பாய். அப்பொழுது புதிய புதிய வரலாறை படைத்து கொண்டே இருப்பாய். சோதனைகள் வருகிறதே என்று எப்பொழுது நீ சோர்ந்து உட்கார்கிறாயோ அப்பொழுதே உன் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி தடைப்படுகிறது என்பதை புரிந்து கொள். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் வல்லமை உன்னிடம் இருக்கிறது. அதை ஊந்துவிக்கும் சக்தியாக உன் அப்பா நான் உன்னுள்ளே இருந்து உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நான் உனக்கு தேவையானது அத்தனையும் வாரி வாரி வழங்குவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். தேவையில்லாத பிரச்சனைகளையும் உனக்கு வந்திருக்கும் சோதனைகளையும் நினைத்து நினைத்து மனம் வருந்துவதை முதலில் விட்டுவிடு. மனம் வருந்தாதே. சோகங்களை சிதைத்துவிடு, கண்ணீரை கரைத்துவிடு. சாதனையை செய்து கொண்டே இருப்பாய் எப்பொழுதுமே உன் வாழ்வில். உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு செயல்படு. வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம்தான். நீ வேறு எதையும் யோசித்து குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. நான் இருக்கிறேன். நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன். இன்று அதை நீ உணரும் அந்த நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். நாளையே நீ என்னிடம் மனம் விரும்பி கேட்டதை உனக்கு பரிசாக தருவேன். நீயே அதை புரிந்து கொள்வாய். நிச்சயமாக புரிந்து கொள்வாய். காற்றில் ஈரத்தன்மை இருந்தால்தான் அடிக்கின்ற காற்று உனக்கு சுகமான தென்றலாய் தெரியும். அதை போலவே தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகான உயிரோட்டம் உள்ள வாழ்க்கைக்கு அர்த்தமாகவே இருக்கும். அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும். நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும். அதை உணர்த்துவதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்புத்தன்மையையும் அடுத்தடுத்து நம்பிக்கையையும் நேர்மையையும் அதிகமாக வளர்த்துக்கொள். வைராக்கியமாக இரு. வைராக்கியத்தை ஏற்படுத்துவது அனைத்தும் தான். பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்பிக்கை, நேர்மை எல்லாம் சேர்ந்ததுதான் வைராக்கியம். அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும்.
நீ கடைப்பிடித்து இவற்றையெல்லாம் நீ கடைப்பிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாக நான் என்றென்றும் நிறைந்து இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் தாயாக, தகப்பனாக, தோழனாக, தோழியாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். நான் இருக்கிறேன், பயம் கொள்ளாதே என் குழந்தையே. உன் அப்பாவின் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டகாலம் உன்னை விட்டு விலகிவிடும். கண்டிப்பாக விலகிவிடும். தோல்விகள் உனக்கு நேருகிறது என்றால் அது உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை உயரத்தில் சேர்ப்பதற்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அவை எல்லாம் உன் நல்லதற்காகத்தான் நடப்பது. எல்லாமே உன் நன்மைக்காகத்தான், ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை நிஜ தோல்விக்கு அழைத்து செல்கிறது. எனவே நிதானமாக யோசனை செய். எது நல்லதோ, எதை செய்தால் நம் வாழ்விற்கு நல்லது என்பதை யோசித்து செயல்படு. உனக்கு உறுதுணையாக, பக்க பலமாக நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாத்து என்னுடைய ஆசிர்வாதத்தால் அரவணைத்து கொண்டே இருப்பேன். நீ என்றும் என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்றும் உன்னிடம் நிலைத்து இருப்பேன் என்பதில் எந்த ஒரு அச்சமுமே உனக்கு வேண்டாம். உன் வெற்றிக்கு நானே பொறுப்பு. உன் அனைத்து வெற்றிக்கும் உன் சாயப்பா நானே சாட்சி. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய கேள்விகளுக்கும் உன் மனதில் நீண்ட நாளாக இருக்கும் கேள்விகளுக்கும் இதோ பதிலோடு உன் சாயி தேவா உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். உனக்கான நல்லது நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகிறது. உனக்காகவே நிகழப்போகிறது. வெற்றி பாதையில் மகிழ்ச்சியோடு நீ வீர நடை போட்டு உன் வாழ்வில் முன்னேறத்தான் போகிறாய். உனக்கு வரும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கடந்து போய்கொண்டுதான் இருக்கும். அந்த வானத்தில் இருக்கும் மேகம் போல உன்னுடைய கஷ்டத்தையும் போராட்டத்தையும் வேதனையையும் உன் மனதிலேயே போட்டு அழுத்தி அழுத்தி சுமக்காமல், அனைத்தையும் உன் மனதில் போட்டு சுமக்காமல் என்னிடம் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்காக நான் அனைத்தையும் தாங்கி உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை மறந்துவிட்டு ஏன் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என்னுடைய பிள்ளையாகிய நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது, என்னுடைய சிந்தனையாகவும் இருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் விழுந்துள்ளது. என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல நேரத்தை, உனக்கான நல்ல காலத்தை இதோ நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறாய். நீ கஷ்டப்பட்ட காலத்தையெல்லாம் கடந்து வந்துவிட்டாய். உனக்கான மகிழ்ச்சியை உன் சாயி தேவா உனக்கு கொடுக்கப் போகிறேன் மிக ஆனந்தமாக. உனக்கான நல்ல செய்தியை, உன் மனம் குளிரும்படியான நல்ல செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதுமே மனம் தளராமல் இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் உன்னை பற்றி எதுவாக பேசினாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இரு. ஏனென்றால் உன்னை பற்றி உனக்கு தெரியும் தானே. எது நடந்தாலும் மற்றவர்களிடம் கோபப்படாதே. உன்னுடைய கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக்கொள். உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் மாற்றித் தருகிறேன். உனக்கான முன்னேற்ற பாதையில், உனக்கான வெற்றி பாதையில் முதல் அடியை நீ எடுத்து வைத்து விட்டாய். இனி ஒவ்வொரு அடியும், நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியாகவே அமையும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் சிறப்பான ஓவியமாக மாற்றி நான் உனக்கு அழகான வாழ்க்கையை பரிசாக தரப்போகிறேன். நேர்மறையாக எண்ணங்களாக இருக்கும் என் பிள்ளைக்கு தோல்விகள் ஏன் வருகிறது தெரியுமா?
உனக்கு வரும் தோல்விகளை தைரியமாக எதிர்கொண்டு நீ போராடினால் அந்த தோல்விகளில்தான் உனக்கான வெற்றியின் சூட்சமம் அடங்கி இருக்கிறது. அதனால்தான் உன்னை நோக்கி தோல்விகள் வருகிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அந்த தோல்விதான் உனக்கான மந்திர சாவி என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அந்த சாவியை பயன்படுத்தி வெற்றிக்கான கதவை திறக்க உன் சாயப்பா அனைத்துமாக இருந்து உனக்கு வழிவகை செய்வேன். நீ சந்தோஷமாக புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நான் உனக்கு வழித்துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். நம்பிக்கையாக இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே எந்நாளுமே விலகாது என்பது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட போராட்டங்களும் குழப்பங்களும் நிரம்பி இருக்கிறது. நம்பிக்கையையும் சில சமயம் இழந்து விடுகிறாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகளாலும் பலவித பிரச்சனைகளாலும் நீ இப்பொழுது இந்த மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையும் மாறும். இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்பதை தீர்க்கமாக உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நல்ல எண்ணங்களும் நல்ல சொற்களையும் சொல்லிக்கொண்டே இருக்குமிடத்தில் தானாகவே நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். நிச்சயமாக நடைபெறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த சம்பவங்களுடன் நிரம்ப வேண்டும். சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்று உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் திடீர் திருப்பமாக உன் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நிகழும் பொழுது அதை பார்த்து துவண்டு விடுகிறாய். அந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையும் சொல்வதை மறந்து விடுகிறாய். அப்படி இருக்காதே என் குழந்தையே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் மனதில் நல்ல எண்ணங்களை எப்பொழுதும் உருவாக்கி கொண்டே இரு. நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நல்லது நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று உனக்கு தெரியும் தானே? என்னதான் நீ எதிர்மறை சிந்தனையோடும் தீய எண்ணங்களோடும் இருந்தால் உனக்கு என்று எழுதப்பட்டது உன் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டபடிதான் உன் வாழ்க்கை நகரும். அதுபடிதான் உன் வாழ்க்கையும் செல்லும். தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கான தீர்வும் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை முழுவதுமாக நம்பு. இந்த உலகத்தில் எந்த உயிரினமானாலும் அது தன்னுடைய பாதுகாக்கவாகவே படைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது படைத்த இறைவனுக்கு தெரியும். வீணாக உன் மனதை போட்டு எதற்கெடுத்தாலும் குழப்பிக்கொண்டே இருக்காதே. வாழ்க்கையே போய்விட்டது என்று துவண்டு விடாதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க உன் அப்பா இருக்கிறேன். உன்னை பத்திரமாக இந்த உலகிற்கு கொண்டு வந்த நான் அந்த உலகிற்கு எப்படி வாழ்வது, எப்படி வாழ வேண்டும் என்ற சூட்சுமத்தை சொல்லாமல் விட்டு விடுவேனா? நிச்சயமாக நீ நல்ல வழியில் வாழ, நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உனக்கான அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பேன். உனக்கான வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டே இருப்பேன். நீ மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக வாழப்போகும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே உன் அப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய். நீ நிம்மதியாக வாழும் அந்த வாழ்க்கையை நான் பார்க்கத்தான் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே. நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தெரிந்தே உன் கண்களுக்கு முன்னால் ஒரு சிலர் சதியை நடத்துகிறார்கள் என்று தெரிந்தால் உனக்கே தெரியாமல் உன் முதுகிற்கு பின்னால் பல பேர் சதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதை புரிந்து கொண்டு செயல்படு. இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை என்று அப்படியே இருந்து விடாதே. விதியை நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், கிரகித்து கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி தீர்ப்பு தர வேண்டும், எப்படி அவர்கள் மனதை மாற்ற வேண்டும் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் அல்லவா? இனி உன் வாழ்வில் என்னுடைய ஆட்டம் துவங்கப் போகிறது. பல நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது.
மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு சாதகமாகவே அனைத்தையும் செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். நீ சற்று பொறுமையாக அமைதியாக பார்த்து கொண்டே இரு. அது போதும் எனக்கு. நீ என் முன்னே வந்து மனபாரம் தாங்காமல் உன் அனைத்து வேதனைகளையும் என் காலடியில் கொட்டி விட்டாய். என் முன் நீ அழுகும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் கண்ணீர் துளிகளை நான் உணர்ந்தேன். அந்த துளி என் பாதத்தில் கசிந்தது. என்னால் அதன் வேதனையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உன் கண்ணீரை துடைக்கும் வேலையையும் நான் செய்வேன். அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் வேதனைகளையும் நான் துடைப்பேன். உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று உன் சாயப்பா ஆசைப்பட்டதினாலே இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. அந்த நேரத்தை நான் உனக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்வில் இழந்துவிட்டு தவித்து கொண்டிருப்பதையும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையும் நினைத்து வருத்தப்படாதே என் செல்லமே. உனக்கான நல்லது நிகழப்போகிறது. இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கும். சாயப்பா அதை நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள். உனக்கு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை யோசித்து நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. நீ அனுபவித்து வரும் கஷ்டமும் துயரமும் உன்னை முழுவதும் வீழ்த்தி விடாதபடி இதுவரைக்கும் நான் தான் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள் சோதனைகள் அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையே. சாயிநாதரே, நீங்கள் தினமும் சொல்லும் வார்த்தைகள் என் மனதிற்கு ஆறுதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாறுதல்களுமே இதுவரை நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என் தங்கமே? கவலைப்படாதே, வேதனைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான உன் அப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. என்னுடைய இந்த வாக்கானது உன் மனதை தேத்துவதற்காக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல குழந்தையே. இதுதான் சத்திய வாக்கு. இதுதான் தெய்வ வாக்கும் கூட. இது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏற்கனவே உனக்கு நான் வாக்கு கொடுத்தபடி உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் செய்து கொடுக்க போறேன். உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். நீ என் மேல் வைத்த முழு நம்பிக்கையும் உனக்கான நல்லதை நான் செய்து கொடுத்து உன்னிடம் என்னை நிரூபிக்கப் போகிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு குழந்தையே. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன் வாழ்வை மிக பிரகாசமான வழிக்கு கொண்டு செல்வேன். பிரகாசமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். அதிசயத்து உன் வாழ்க்கையே நீ அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. உன்னுடைய குடும்பம், உற்றார் உறவினர், உன் சுற்றத்தார்கள், உன்னுடைய தொழில், உன்னுடைய வாழ்வு அனைத்துமே மிக சுகமாக இருக்கப் போகிறது. வளமாக மாறப்போகிறது. நல்லதே நடக்கும் குழந்தையே. மனம் தளராமல் தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் நிச்சயமாக வந்தே தீரும். பிறருக்கு உதவி செய்ய, பிறர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கரம் கொடுக்க நீ தயாரானால் உன்னுடைய கரத்தை பிடிக்க இறைவன் எப்பொழுதுமே தயாராகவே இருப்பார். குழந்தையே, எப்பொழுதுமே குருவுக்கு சேவை செய்து அவருடைய பாதங்களையே நாடி இரு. அப்பொழுது உன்னுடைய அனைத்து பாவங்களும் உன்னை விட்டு விலகி மறைந்து போகும். உன் சாயப்பாவே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி தனியாக விட்டு விடுவேன் குழந்தையே? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வந்தே தீரும். அந்த மாற்றத்திற்கான முதல் அறிகுறியாகத்தான் இப்பொழுது
உன் கண்ணில் இந்த பதிவு பட்டிருக்கிறது. நல்ல வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அதற்கான முதல் அறிகுறி என்று நினைத்துக்கொள். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது நடக்கப் போகிறது. நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கப் போகிறது குழந்தையே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. இந்த வாழ்க்கையை எனக்கு எதற்கு என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் விரக்தியை கண்டுவிட்டாய். அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக நீ வாழும் நேரமும் வரத்தான் போகிறது. அதை நீ பார்க்கத்தான் போகிறாய். ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் வந்தே தீரும். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். உனக்கானதை பார்த்து பார்த்து உன் சாயி தேவா தயார் செய்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை உன் சாயி தேவா நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே. மாற்றம் வரும். அதுவும் அதிரடி மாற்றமாக இருக்கும். அதுவும் நிரந்தர மாற்றமாக இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஒரு செயலை, ஒரு முடிவை, ஒரு வாக்கை உன் சாயப்பா சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அது தவறுதலாக வரவே வராது. முடியும் காரியமாகத்தான் இருக்கும் உன் சாயப்பா நாவிலிருந்து வரும் வாக்கு. நீ எப்பொழுதும் நம்பிக்கையை இழக்காமல் என்னுடைய நாமஸ்மரணத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான ஒரு திட்டம் நான் வைத்திருக்கிறேன். அந்த திட்டப்படிதான் இதுவரை உன் வாழ்வு மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. சில நேரம் சில கஷ்டங்களையும் அனுபவித்தாய். அந்த கஷ்டங்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க அல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை என்ன என்று உனக்கு புரிய வைக்கத்தான் அந்த கஷ்டம் உன்னை சூழ்ந்து வந்தது என்பதை புரிந்து கொள்.